இங்கே ஒரு தாத்தா இருக்கார் பாருங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டீங்களா? ரூபா காசு வச்சுங்க. தண்ணி மட்டும் இல்லை, அது மட்டும் வாங்கிக்கோங்க. அப்படியா? சரி. ஏன் உட்கார வேண்டி தானே, ஏன் எப்படி உட்காந்துருக்கீங்க? அப்படியா? அந்த பிரிட்ஜு கடை இல்லை? ஆமாம். அங்கே போய் தண்ணி வாங்கி. அப்படியா? சரி, சாப்பிடுங்க. போயிட்டு வரேங்க. பைக்கில் இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவை பார்த்தேன். ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தார். அந்த தாத்தா வந்து சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, இங்கே தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. இவருக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கலாம். ஐயா சாப்பிட்டீங்களா? தாத்தா தாத்தா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி சரி சரி, அதான் பார்த்தேன் சாப்பிட்டீங்களா இல்லைன்னு கேட்டு தான் வந்தேன். சரி ஐயா வரேன். அந்த தாத்தா வந்து சாப்பிட்டாராமா. இப்போ நம்ம வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு போய் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டு கொடுக்கறதுனால யாராவது சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம யாருக்காவது பசியோடு இருப்பாங்களே, அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கலாம். சில பேர் சொன்னாங்க, ஏன் சாப்பாடு வேணுமான்னு கேட்குறீங்க, கேட்காமலே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு காரணம் வந்து இதுதான். வண்டியில் வரும்போது பார்த்தேன், அங்கே ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? மத்தியானத்துக்கு கொடுக்கவா எப்படி? சரி, உட்காருங்க. எதுக்கு நிற்கிறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் தண்ணி நான் கவர் வச்சுங்க, தண்ணி போட்டோம். போதும்ல சாப்பாடு? போதும்ல? சரி. சரி வரேன், நான் போயிட்டு வரேன். அதான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. ஸோ வர வழியில் அப்படியே பார்த்தேன், தாத்தா வந்து ரொம்ப சோர்வாக இருந்தார். சாப்பிட்டாச்சா? சாப்பாடு கொடுக்குவா? அங்கே ஒருத்தர் இருக்காரா? நான் சேர்த்து கொடுக்குறேன், அப்படியே கொடுத்துருங்க அவர்கிட்ட. நீங்களே கொடுத்துருங்க. சரி குத்துங்க அவர்கிட்ட. தாத்தா வரேன், போயிட்டு வரேன். போய் சாப்பாடை வந்து கொடுத்த உடனேயே வந்து அவ்வளோ ஆர்வமாக, அவ்வளோ விறுவிறுப்பாக வந்து உடனே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. ஸோ அவங்களோட வேகத்திலேயே தெரியுது அவங்க வந்து எவ்வளோ பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பசியால் வந்து இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இனி வர்றது பார்த்திங்கன்னா வெயில் காலம். ஸோ சாப்பிடாம இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் ஸோ உங்கள் ஏரியாவில், உங்கள் தெருவில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி கொடுத்தாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காசு கொடுக்க முடியலனா கூட, அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்கும்போது சாப்பாடோ தண்ணியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.